வணக்கம். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. அவர் அதுக்கு முன்னாடியே அவர் பேசியிருந்தார். அப்போ எனக்கு பணம் தேவையாக இருக்குது, அந்த பண தேவைக்கு நான் என்ன செய்கிறது சாமி அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருக்கு என்ன ராசி, என்ன பணம், அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு, எதற்காக அந்த பணம் தேவை அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு நான் சில பரிகாரங்களை சொன்னேன். அவருக்கு அந்த அதுபடியே அந்த பூஜையெல்லாம் செய்தேன் அப்படின்லாம் சொல்லி சொன்னார். 3 நாள் கழித்து அவர் பேசினப்ப எனக்கு நேற்று நைட்டு பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். அவருடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டப்ப அவர் உடனடியாக அந்த பணத்தை டக்குன்னு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன அப்படின்னு. ஆனால் நேற்றுக்கு பணம் கைக்கு வந்துருச்சுங்க. ஆனால் இன்னைக்கு சாயந்தரம் 7 மணி ஆகுது, எனக்கு அந்த பணம் கிடைத்த சந்தோஷமே இல்லை அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு தெரியலீங்களே, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். அதாவது பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பணம் கிடைக்கணும்னு தவிச்சார். அதே போல பணம் கிடைச்சிருச்சு, அப்ப சந்தோஷமா இருக்கணும்ல. ஆனா சந்தோஷமா இருக்க விடாம மனசு அப்படியே டம்ப் ஆயிட்டு இருக்கு. மனசை யாரோ சம்மட்டியால ஓங்கி டமார் டமார்னு அடிக்கிற மாதிரியே இருக்கு. என்னன்னே தெரியல சாமி அப்படின்னு சொல்லி. இதுதான் கர்மா. கர்மா கர்மா கர்மான்னு சொல்றோமே, இதுதான் கர்மா, கர்ம வினை. இதுதான் முன் ஜென்மத்தினுடைய ஒரு தொடர். நமக்கு சாப்பிட எல்லாமே இருக்கும். வீட்டில் மனைவி எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ருசியாக சமைச்சு வச்சிருவாங்க. ஆனால் நமக்கு சாப்பிட முடியாது. ஏன்? வயிற்றுல கோளாறா? கிடையாது. தலைவலியா? கிடையாது. ஜுரம் காய்ச்சலா? கிடையாது. வாய் கசக்குதா? இல்லை. அப்புறம் ஏன்? கர்மா. எல்லாம் வீட்டில் சாப்பிட இருந்தும் சாப்பிட முடியாத நிலை. பணம் இல்லை அப்படின்னு தவிக்கிறவருக்கு பணத்தை ஒருத்தர் கொடுத்து உதவி செய்கிறார், ஆனாலும் சந்தோஷம் தரல. அந்த பணம் கிடைச்சிருச்சு அப்பாடா அப்படிங்கிற நிம்மதி பெருமூச்சு அவர்கிட்ட இல்லை. ஏன்? கர்மா. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இதுல திருச்சிக்கு பக்கத்துல துறையூர்கிட்ட இருக்காரு. அவர் 28 லட்சம் ரூபாய் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அந்த பணம் கைக்கு இன்னும் வந்து சேரலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறாரு. நல்ல நண்பர் தான், நல்ல தெரிந்த மனிதர் தான். ஆனா என்ன அப்படின்னு கேட்கிறார். தெரிந்த மனிதர் தான், 28 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. அவர் இதுவரைக்கும் ஏமாத்தினதே கிடையாது, இவரையும் ஏமாத்த மாட்டாரு. ஆனா அந்த பணம் எப்ப வரும், அந்த 28 லட்சம் ரூபாய் எப்ப வரும் அப்படிங்கிற கவலையில அவர் இருக்கிறார். இத்தனைக்கு டெய்லி பார்த்துக்கிட்டும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பணத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி தரத்துக்கு உண்டான வேலையில தான் நான் மாப்பிள்ள இருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா பணம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு குழப்பம். சண்டை கிடையாது, பூசல் கிடையாது, நான் ஒட்ட பணமே வாங்கலையே அப்படின்னு ஏமாத்தெல்லாம் கிடையாது. இதுதான் கர்மம். புரியுதுங்களா? பணத்தை தருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா போன வாரம் வரைக்கும் இருக்கு, 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட இருக்கு, இப்பவும் இருக்கு. ஆனா தருவாரா மாட்டாரா? கிடைக்குமா கிடைக்காதா? 28 லட்சம் ரூபாய் சொலையா அந்த பணம் என் கைக்கு திரும்ப வரணுமே, என் காசு. இப்படி ஒரு அலக்கழிப்பு இருக்குல்ல, தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்குல்ல, இதுதான் கர்மாவுடைய செயல்பாடு. நாம எங்கேயோ எப்பவோ யாருக்கோ 1 ரூபாய் அவங்கள்டேருந்து திருடி இருந்தா அந்த 1 ரூபாய் 1000 ரூபாயாக, 10,000 ரூபாயாக, லட்சம் ரூபாயாக நம்மை தலையில சுமத்தி அழுத்திக்கிட்டே இருக்கும். இது ஒரு கர்ம வினை. இந்த வினையை நாம அனுபவித்தே தீரணும். இந்த கர்மாவை நாம அனுபவிக்கிறதுக்கு தான், அதை நாம அதிலிருந்து விடுபடுவதற்கு தான் வழிபாடுகள், பூஜைகள், சடங்குகள், சாங்கியங்கள் எல்லாமே இருக்கு. நாம நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டை, நாம நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில உரிய முறைப்படி நாம விளக்கேற்றி வழிபடுறது, இதை எல்லாத்தையும் நம்ம சரியா நாள் தவறாம, நேரம் தவறாம செய்யணும். உதாரணத்துக்கு காலையில சூரிய நமஸ்காரத்தை நிறைய பேர் காலையில 10:30 மணிக்கு பண்ணாக்க அது நல்லா இருக்குமா? உங்க ஆபீஸ்ல உங்க மேனேஜரை நீங்க ஒரு 11:45 பார்த்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்ற டயத்துல என்ன சார் குட் மார்னிங்னு கேட்பாங்கல்ல. அதே போல நீங்க காலையில 9 மணிக்கு 10 மணிக்கு எந்திரிச்சு 10:30 மணிக்கு பல் தேய்ச்சி 11 மணிக்கு குளிச்சுட்டு 11:30 மணிக்கு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணினாக்கா இது எப்படி ஏத்துக்குவார் சூரியன்?
இல்லையா? இங்க வாழ்க்கையில நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான் தான் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற தெய்வம். அதே போல இரவு வேளையில நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற தெய்வமாக 15 நாள் இருப்பது என்னன்னாக்கா சந்திர பகவான் தான். ஆக சூரியனும் சந்திரனும் தான் ஆதிக்க சக்தியாக இருந்து நம்மை இயங்க செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் நாம மந்த நிலையில இருப்பதுக்கும் இவங்க தான் காரணம். இவங்க தான் நம்ம கர்மாவை கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம சூரிய சந்திர வழிபாடையும் வீட்டில் பூஜை அறையில் உரிய முறையில் வழிபாடுகளையும் செஞ்சிட்டே இருந்தோம்னா கர்மாவிலிருந்து விடுபட்டுறலாம். இப்பவும் திரும்பவும் சொல்றேன், யாருக்கும் ₹1 கூட துரோகம் செய்யாமல் இருங்கள். இன்னைக்கு நீங்க செய்யற துரோகம் இன்னொரு பிறவியிலேயோ ஏன் அடுத்த தலைமுறையில நம்ம குழந்தைகளுக்கோ வந்து அது சாபமாக மாறும்.